பீட்டர், நீ முதலில். சரி, நல்லது. எனக்கு ஒரு பாப்கார்ன் கிடைச்சது. கொழுப்பு சிரிப்பதை நிறுத்து. உங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறத நான் பார்க்க முடியுது. என்கிட்ட ஒரு சிறிய வாளி உள்ளது. மோசமானதல்ல, இது சுவையா தோணுது. அதனால நீ மட்டும்தான் மீதம் இருக்க விவியன். ரொம்ப அதிகமான பாப்கார்ன். இங்க முழு மலை இருக்குது. இது வரைக்கும் நான் அப்படியானதை பார்த்ததே இல்லை. என்னை சொன்ன பாய்த்து கொண்டே இருக்க. உங்களோட இதை சாப்பிடுங்க. என்னை வேகமாக முடிச்சுடுவேங்க, பயப்படுறேன். ஆனால் அது அந்த தருணத்தை ரசிப்பதை என்னால் தடுக்க முடியாது. அதுவே வாழ்க்கையை வாழ்வதற்கு பூர்த்தி கொள்ளத்தக்கதாக காக்க வேண்டும். நான் உனக்கு நல்ல நாகரிகம் எதுவென்று காட்டுகிறேன். உனக்கு தெரியாததை நான் அறிவேன். எனவே கவனித்து கற்றுக்கொள். நான் ஒரு முள் கரண்டி மற்றும் கத்தி தேவைப்படும். அருமை. அவற்றின் உதவியால் நான் பாப்கார்னை பல துண்டுகளாக கவனமாக வெட்ட முடியும். நவநாகரிகமான சுவையுடன். நீங்க கொஞ்சம் விரைவாக செய்ய முடியுமா? நான் முடிச்சிட்டேன். நீ என்ன அப்படி தொடச்சு விடக்கூடாது. மன்னிக்கவும். உங்க நல்ல பழக்கங்கள் எங்க போயின? நான் உங்களை போல இல்லை. நான் அந்த சாப்பாடுகளை மொத்தமா சாப்பிட்றது இல்லை. நான் என்னுடைய ருசிகரமான போரி மட்டுமே சாப்பிட்றேன். இது ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பா உள்ளது. இது செம்மையா தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்க முடியும். நல்ல படம் ஒண்ணு மட்டுமே நாங்க மிஸ் பண்றோம். காப்பி உள்ள எடுத்து விட்டேனா? எனக்கு தெரியவில்லை. முடிக்க நேரம் வந்துச்சு. என்னோட வாய்ப்பு. நான் அதை இழக்க முடியாது. பீட்டர், நீ என்ன பண்ண? அது நியாயம் இல்ல. எனக்கு மிக அருகில் என்னுடைய சங்கட்டம். தந்திரங்கள் ருசியானது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது போல ஒரு கனவு நிஜமாகி உள்ளது. எனக்கு தெரியவில்லை. இல்லை, நீங்கள் ஒன்றித்து செயல்படலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லையெனில் ஒற்றுமைக்கா இல்லை. அந்த தியாற்று பொறியை பெறுவோம் மற்றும் அதிகபட்சம் அருகில் செல்வோம். மேரி, நான் தயார். செயல்முறை தொடங்கியது. எல்லாம் செயல்படுகிறது. விரைவில் நமக்கே எல்லா வெசாக்களும் கிடைக்கும். இது அருமையாக இருக்கிறது. தீய திட்டங்களில் பங்கேற்பதை நான் விரும்புகிறேன். செல்லலாம். நான் புரிந்து கொள்ளவில்லை. நீ போகிறாயா? நான் அவளை என்னோட மற்றும் நாங்கள் புறப்பட்டோம். போக விட முடியல. அவள் எனது பாப்கார்ன் கத்துவது மூலம் எனக்கு தலையெழுத்து வருகிறது. பாப்கார்ன் எடுத்துக்கோ. நாங்கள் அவளை விளையாட்டிலிருந்து வெளியேற்றினோம். யாரும் எங்களுடன் இடையூறு செய்ய மாட்டார்கள். அதை செய்யலாம். முயற்சி செய்ததுக்கு அடுத்த பலனே. உங்க பஸ்ஸில் நான் முதல்ல என் காலை உயர் செய்ய தயார். வாவ், ஒரு பாக்கெட் ஜிம். நான் அதுக்கு ரொம்ப விரும்பப்பட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கு இப்போ இங்கே உண்ண விரும்புகிறேன். ஒரு சில துண்டுகள் ஒன்றாக. என்னோடு அவ்வளவே போதும். வாவ், நம்ப முடியாதா? என்னால் தெரியும். முதல்ல நாம் அனைவரிடம் பார்க்க வேண்டும். இது எதிர்பார்க்கல. இங்க நிறைய கம் இருக்கு. இது முழுக்க மிட்டாய் மரியாதையா இருக்கு. அதை நான் எளிதா கையாள முடியும். ஆனா அதை நான் பின்பற்ற முடியாது. மன்னிக்கவும், பீட்டர் தனது பகுதியை சரிபார்க்கவில்லை என்பதை முழுமையாக மறந்துவிட்டேன். ஆனால் நான் அதை நன்றாக செய்தேன். இது எப்படி எல்லாம் மூடி அடைக்க முடிஞ்சது? என்னை நம்பவே முடியவில்லை. சொல்ல முடியாது. நான் அந்த பார்வையில் பார்த்தாலும் இது அற்புதம். நாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக அகற்ற வேண்டும். நான் கவர் கிடைக்கிறேன். அது சுலபமா இருந்தது. நான் அதை சாப்பிட தீவிரமா நினைக்கிறேன். நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. நான் உங்ககிட்ட நீங்க என்ன சாப்பிடுறதுக்கு காத்திருங்க. சரியா இருக்கு. வாவ், நான் ஒன்றும் அவசரப்படுவதில்லை. நான் பெரிய கவிழ் ஊதி பார்க்க முயற்சிக்கிறேன். இதுவரை அது நல்லா போவதில்லை. இந்த பொட்டில ஏதோ தப்பா உள்ளது. சரியா வேலை பண்ணல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஒரு பம்ப் தேவை. பாருங்க, அதுதான் நல்லதா தெரியுது. இந்த திட்டம் வேலை செய்யுது. என்ன அழகான பபுள். அதை ஒரு குச்சியில விட்டு ஒரு பொம்மையா வச்சு கொள்வேன். எனக்கு விவியனின் பலூன் பிடிக்கும். ஆனால் அவர் அதை எனக்கு கொடுக்க விரும்ப மாட்டாரு. சரி, எனக்கு சீரியலா நேர்த்தியா பண்ணி காட்டணும். இது ஏஎம் பத்தி தான். ஓ இல்ல, பிரச்சனை ஹரிப்பு என்றால் என்ன? பண்ணிக்கோ விவியன். நான் சற்றே மகிழ விரும்பினேன். எனக்கு சாப்பாடு வேணும். நீங்கள் உங்களை முறுக்கி செய்திக்காக உங்கள் சீரியலை சாப்பிடணும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப சுவையானது.
இது நிறுத்த முடியாது. இது நான் பொய்களை ஊதுறதுக்கான நேரம். இது லேசான ஓனு தான். நானும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும். பாரு விவியன், அவளால் அது எப்படி சாத்தியம்? இப்போது நான் வர வேண்டிய நேரம். நீ செய்ததை நான் மறக்கல. என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் தெரியல. என்னுடைய முகத்தை எதனால ஏஇ இருக்கின்றது? ஓஹோ, என் கருத்துல அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இன்னும் உருகும். அப்படி தோன்றுகின்றது இல்லை. அதுபோல என் புருவங்களும். அவற்றை மீண்டும் அணிய வேண்டும். அது நல்லா தெரியல. ஐயோ, நான் செய்தேன். திரும்பி என் ஐபேட் கிட்டியது. இணையம் உன் தவறு. இந்த தருணத்தை நான் எதிர்பார்த்திருந்தேன். என் கைகள் பப்கண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றன. தெரியவில்லை. இப்போது அதை தடுக்க முடியல. ஏன் தடுக்க வேண்டும்? எல்லாமே எனது சொந்தம். பப்கண்ட் மிகவும் அதிகமாக உள்ளது. என் வாயில் எட்டவில்லை. ஆனா பரவாயில்ல, இதன் நான் அதை முடிவு சமாளிக்கலாம். மோசமாக முடியும் என உயர்ந்த நினைக்கிறேன். நடிப்பு செய்யாத விவியன். எல்லாம் கெட்ட பாட்டில் இருக்குது. இந்த பாருங்க, நீங்க இதை பாக்குறீங்களா? பீட்டர், போதும், பாட்டில் உடைய போகிறது. ஐ விவியன், நீங்கள் சரிதான் மேரி. இது உண்மையான வெடிப்பை ஏற்படுத்தியது. என்ன உதவுங்கள், நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இது உங்க சொந்த வலையில சிக்கிய ஒரு சிலந்தி போல பாவிக்கிறீர்கள். இப்போ நான் முதல் செல்வேன். குக்கீஸ் மற்றும் பால். எனக்கு இது உடம்பு தேமாக உள்ளது. அடடா, இது குக்கீஸ் இருக்கிறேன். எனக்கு இது விருப்பம் இல்லை. பின் பின் என்னிடம் பெரிய பகுதி உள்ளது. சூப்பர், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாலுடன் இருக்க வேண்டும் என்றேன். மேரி பெரிய பகுதியை கொண்டுள்ளாளா? உங்க மூடிய தூக்குங்கள். ஒரு 100 குக்கீகள் மற்றும் கூடுதலா ஒரு பெரிய கிளாஸ் பால் இருக்கின்றன. நான் உங்கள் நிலைமையில் இருக்க விரும்புகிறேன் மேரி. ஆனா இதிலேயே திருப்தி அடைய வேண்டும். என் கூக்கியை பால் உலர்த்துகிறேன். எனக்கு இது பிடிக்குது என்று நினைக்கிறேன். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ ஆம், அதுவே நன்றாக இருக்கிறது. நான் ஏமாற்றம் அடையவில்லை. ஆனால் இன்னொரு பால் குளியல் எடுக்க நேரம் ஆயிடுச்சு. அடுக்கோல், நான் என் ஒரே குக்கியை இருப்பிடம் கழற்றி விட்டேன். இன்னும் புரியுதா? எனக்கு அது தோன்றவில்லை. பீட்டர், நீ சின்ன பிள்ளையோட ஏதாவது படுத்திருக்கிறியா? என்ன பண்றே? நான் நிலவலம் குடிக்கொண்டு விடுகிறேன். அப்புறமே நான் என் கூக்கியை சிரித்துக் கொள்கிறேன். உன் பாலின் முட்டி இருக்கிறது. அமைதி. சுவையானது, அருமை. பீட்டர், சாப்பிட வேணுமா? குளிர்ச்சியான வார்த்தைக்கு நன்றி விவியன். ஆனால் நீ தொழிலில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓ எம்ஜி, இங்க பார்க்கிங் நிறைய ஐசிங் இருக்கு. இது நல்லா இருக்கு. கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். எனது கண்ணாடிக்கும் நான் ஒரு கூக்கி போடிட்டேன். நான் அதை எரிக்கிறேன். போட்டால் அது சிறந்ததா இருக்கும். என்னுடைய பாலுக்கு என்ன நடந்தது பாருங்க. அது எல்லாம் சாக்லேட் நிறமாக்கி விட்டது. என்ன செய்கிறது? ஹே விவியன், நான் உலகின் மிகவும் ருசியான பானத்தை கை கட்டுகிறேன். எல்லா பகுதிகளும் தயார் நிலையில் உள்ளன. அவற்றை ஷேக்கரில் அடிப்பேன். ஆஹா, சூப்பரான யோசனை. நல்ல வேலை. இப்போதைக்கு நான் என்ன பெற்றுள்ளேன் அப்படின்னே பார்க்குறோம். நான் என் காக்டெயிலை அழகான கண்ணாடியில் ஊற்றணும். இது பொருந்தும். இது ரொம்ப ரொம்ப சாக்லேட் நிறமாக இருக்குது. அது என் விருப்பம். நான் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு குடையை சேர்த்து இதை சாப்பிடலாம். என்னால் எதிர்பார்த்ததை விட இது இன்னும் சிறந்தது. நம்பிக்கைக்குரிய சுவை. அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அருமை. உன்னை நான் பொறாமைப்படுகிறேன். இது பயனற்றது. முக்கியமானது சுவையே. அதையும் இப்போது முழுமையாக அனுபவிக்க அனுமதி வேண்டும். செல் மேரி. நான் தயாரா இருக்கிறேன். எங்க தொடங்குறதுன்னு தெரியல. இங்க ரொம்ப பல குக்கிகள் இருக்கின்றன. நான் ஒரு சில முயற்சிக்கிறேன். ருசியா இருக்கிறது. நாமும் கொஞ்சம் அதை பத்தி பெறலாமா? சிந்திக்கவும் வேண்டாம். நீங்க உங்களோடதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க. இது எல்லாம் எனக்கு போகும். ஓ இல்ல, இங்கே கைவிட்டுட்டேன். நீங்க சரியா சொல்றீங்க. அது உங்களுடைய தப்பி தான். அது என்னோட பாலில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் இழக்கப்படல. இப்பொழுதுதான் நமது ஆரம்பம் விவியன். மேரி கற்றுக்கொள்ள வைக்கும் நேரம் இதுவே. நிறுத்து. உனக்கு நன்றி. என் உடம்பு மூழ்கி விட்டது. நான் ஒரு பார்க்கர் வேண்டும் என்று முடிவு செய்தேன். தயவு செய்து அதை தயாரிக்கவும். நான் அதை எளிதாக கையாள முடியும். ஓ சரி சரி. நன்றாக. எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை. மிகவும் சுவையானதை எடுத்து வறுக்கலாம். பார்பி, இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும். நான் ஆப்பிள் பர்கர் செய்வேன்.
ஓ சரி, ஜேன் இதை விரும்புகிறாள், எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறேன். சரி, சில ஊறுகாய். அது என்ன? ஐயோ, அருவருப்பு. நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா? சரி, அது ஒரு குளிர்ந்த வெள்ளரிக்காயும் சுவையா இருக்குது. நான் எப்பொழுதும் இதை சாப்பிட விரும்புகிறேன். இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன். இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை? இது அற்புதமாக இருக்கிறது. கவும் சரி. ஓ சரி, இப்போது அவற்றை பர்கரில் வைக்க போகிறோம். மேலும் சுவையான தக்காளி, சில வெங்காயம், சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை. மயோனைஸ் இங்கே நிச்சயமாக வேலை செய்யும். சரி, உன்னால் என்ன? எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன். அன்னாசி பழம், ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம். நிச்சயமாக சில ஆரஞ்சும். பாவும் ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது. பாருங்க, இந்தியாவில் இருக்கேன். ஏன் உன்னால் என்ன? குழம்பல். ஓ இல்ல இல்ல. ஓ சரி சரி, ஏன் சமைக்க வேண்டும்? நான் ஒரு ஆண், அது எனக்காக இல்லை. நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம். ஹாய் நண்பர்களே, ஹாய் பார்பி. ஓ ஆம், அது பெரியது. ஜேன் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். சரி. வாவ் வாவ், அது மிகவும் கூலு. அது என்ன? அதை முயற்சிப்போம். ஆஹா பாட்டி, இது ருசியாக இருக்கிறது. அது என்ன? என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல. இப்போது பெரிய பர்கர் நேரம். உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும்? ஓ, இது மிகவும் பெரியதும் சுவையானதும். சரி, நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஓ ஓ குட்டி, நன்றி. இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள், தயவு செய்து. சரி. ஓ சரி, ஆம், நான் அதை செய்ய முடியும். வாவ், அது எனக்கான உணவு. நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும். அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள், சில பால் சேர்க்கிறேன். வாவ், அதை ஊற்ற முடியுமா? பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை. ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். இது விரைவில் தயாராகிவிடும். இப்போதான் உங்களுக்கு என் கையொப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன். நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும். ஓ என்ன, நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா? ஆம், இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளெண்டரில் கொஞ்சம் பால். இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது. ஆஹா, நாம் இதை ஆன் செய்யலாம். இது வேலை செய்யவில்லையா? ஓ ஓ சரி, என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய்? அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா? நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன். மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன். இப்போது அது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும். நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன். சரி, ஓஹோ, ஒன்னு போதுமானது. கொஞ்சம் ஆரஞ்சு. அது என்ன? ஓ, என் கண்கள். ஓ ஓ கென், உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது. நன்றி பாட்டி, உனக்கு வரவேற்பு. அழகே, இப்போது நான் எங்கே இருந்தேன்? ஆரஞ்சு ஜூஸ். ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். அருமை. என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார். அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் கிரீம். இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது. ஆஹா, மேலும் சில சாக்லேட். எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நுனியை வெட்டுவோம், பின்னர் அலங்கரிக்க தொடங்கலாம். அது அழகாக இருக்கிறது. சிறிய டோனட்டுகளை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன். இதோ ஒரு உண்மையான டோனட். கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா. நான் ஏற்கனவே என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். முடிந்தது. என் ஸ்மூத்தியும் தயார். அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன். மற்றும் ஜேன், வாருங்கள். நான் சிறந்ததை தேர்வு செய்வேன். இது சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் சுவைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மோசமாக இல்லை. அது என்ன? ஐயோ, ஏன் இது இவ்வளவு புளிப்பு? நான் புளிப்பு ஷேக் கேட்கல. இதுவே நல்லதா இருக்கும்.
பார்க்கலாம். ஓ, ஏன் பிடிச்ச டோனட். வாவ், ருசியானது. இந்த ஸ்மூத்தி நிச்சயமா கப் கேக். அது ஒரு சுலபமான விஷயம். எனக்கும் அது பிடிக்கும். எனக்கு உண்மையில தெரியாது. நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்ய போகிறேன். முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும். அது உண்மையில் எளிது. சரி. இன்னும் என்ன? ஹே, சரி, பார்க்கலாம். இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்கப் போகிறோம். இது கடினமா? கென், உன் முகத்தில் மாவு இருக்கிறது. நான் என் மாவை தயாரிக்கிறேன். இது இளஞ்சிவப்பு. சரியானது. இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன். இப்போது அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன். ஓ, சரி. என் கப் கேக்குகள் பாரம்பரியமானவை. ஓ, அது என்ன பொருள்? சாக்லேட் தூள் வடிவில். அவள் பயங்கரமாக இருந்தாள். ஓ, என் கடவுளே. சரி, இப்போது அதை அச்சுகளில் வைக்கிறோம். அதை சுடுவதற்கு அனுப்புவோம். என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன. மீதமுள்ளது அலங்கரிக்க வேண்டும். அதற்கு எனக்கு சில கிரீம் தேவை. சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது அற்புதமாக உள்ளது. ஓ, என் கப் கேக்குகள் நல்ல வாசனை வருகிறது. அவற்றை வீட்டில் தயாரித்த வெண்ணிலா பட்டர் கிரீம் கொண்டு அலங்கரிக்க நேரம். சில பேரிகளும் சரியானது. நான் எல்லாம் தயார். உன் கப் கேக்குகள். ஓ ஓ ஓ இல்லை, அந்த கண்ணாடி என்னை கவனச்சிதறச் செய்தது. இப்போது அதை சரி செய்ய போகிறோம். ஓ சரி. எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது என்ன? அவை அருவருப்பாக இருக்கின்றன. அதை முயற்சிக்க விரும்பவில்லை. வோ, இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன. மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. அற்புதம். என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது? வாவ், இவை மிகவும் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும். பார்ப்போம். இவையே பாட்டி. ஓ, இறுதியாக முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள். எளிது. ஓ, நான் பொருட்களை பெரிதாக்க முடியும். நான் வறுத்த முட்டைகள் சமைக்க முடியும். அது மட்டுமல்ல, அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும். யோ, இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன். என் முட்டைகள் முயலின் முக வடிவத்தில் இருக்கும். நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன். பாருங்கள், காத்திருக்கு. இது குறைகிறதா? விசித்திரம். நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது. மறுபடியும் முயற்சிப்போம். இது வேலை செய்கிறது. ஆமாம், நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா? நிச்சயம். இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான். பெண்களே, இடையூறு செய்யாதீர்கள். நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன். இதோ பார்த்து ரசியுங்கள். எவ்வளவு குளிராக இருக்கும். இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை. சரி, என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும். பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம். அடுத்ததாக ஓர் அவோகாடோ. அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும். இதுதான் குவாகமோலி. அதை டோஸ்டில் பூச வேண்டும். ஆஹா, பாருங்கள், எவ்வளவு அழகு. மேலே சில முள்ளங்கி துண்டுகள். காலை உணவு தயார். உலகின் முதல் பெரும் முட்டைகள். ஓ, பாருங்கள், இது எவ்வளவு குளானது. மற்றும் சில கேட்சப். ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது. பாருங்க, இது குருத்தி போல் இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன. இது அழகாகவே இல்லை. மிகவும் ருசியானது. ஜேன், நீ அருமையாக செய்கிறாய். மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது? அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது. இல்லை, அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும். அது அவகாடோவா? அது எனக்கு பிடிக்கவில்லை. பேராசிரியர் ஜான், உங்களை நம்பியே இருக்கிறேன். மிகவும் எளிமையாக தோன்றுகிறது. ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். ஜெயின், வாழ்த்துக்கள். லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. சரி,
இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும். எளிது, அது செய்யப்படும். சாலட் இலகு. தவறாமல் பச்சை காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது. நான் அதை இப்போது வளர்க்கலாமே. இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன். முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பனி ஊற்ற வேண்டும். ப்ரொஃபசர் ஜான், நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் செய்யுங்கள். எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும். என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம். ஓ, நான் செய்துவிட்டேன். பாருங்கள், எனக்கு சாலட் இருக்கிறது. இதை பொடியாக வெட்ட நல்ல நேரம். அடுத்து ஒரு வண்டி பயன்படும். எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை. மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம். பாருங்கள், இது மிகவும் செம்மையாக மாறியது. இது ஒரு நிறுவனம் போல இருக்கிறது. சரி, இப்போது என் காய் கலவை நோக்கி செல்கிறேன். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன். பாச்சியான நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை. புளிப்பான கிரீம். இது என் சாலட்க்கு சரியானது. அடுத்து கருப்பு பந்தி. இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும். இப்போது அனைத்து காய்கறிகளிலிருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன். சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள். இதை எப்படி அழகாக மாறியிருக்கிறது பாருங்கள். ஓப்ஸ், டாடா. உங்களை பார்க்கலாம் பேராசிரியர். டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. மற்றவைகளையும் முயற்சிப்போம். பீன்ஸ். அதை எவரும் விரும்பவில்லை. அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஜேன், உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல. நான் முயற்சி செய்தேன். இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம். குன்யோனன் ஒரு முழு காய்கறி தோட்ட சாலட் கொண்டிருக்கிறாள். பார்ப்போம். பிளாக் பிரெட் பூமியைக்கு போல தெரியவில்லை. எனவே இல்லை, ஜேன் ஜெயிக்கிறாள். ஒரு குழந்தையாக இருக்கும்போது நான் நாற்காலியில துப்ப விரும்பினேன். சில காஃபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது. இது முடிவடையும். சரி, ஆளர்கோரியான இருக்கு. காபி தயாரிக்க நான் விரைவாக எண்ணிய ஒன்பொறியை உருவாக்குவேன். இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும். ஹே, அதை உன் கைகளால் தொட வேண்டாம். அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம். நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன். அடுத்ததாக நமக்கு தீ தேவை. காபி விரைவில் தயாராகிவிடும். வெப்பநிலை உயருகிறது. நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன். பாருங்கள், காஃபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது. லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன். அது முதலில் சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம். குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள். நான் அவற்றை பிளெண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும். இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும். அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும். அற்புதமாக இருக்கும். நான் சாக்லேட் சிதறடித்தேன். அதை கண்ணாடியில் ஊற்றலாம். மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம். இது அற்புதமாக இருக்கும். ஆனால் இது காஃபி அல்ல. காஃபி கருப்பாக இருக்க வேண்டும். எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது. சாக்லேட் பந்து மீது சூடான பாலை ஊற்ற போர்க்குவா. இது காஃபி போலவே உள்ளது. சரிதான், வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரமாச்சு. ப்ரொஃபசர் இந்த முறை என்ன செய்தார்? இது மிகவும் கசப்பாக இருக்கிறது. இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. தெளிவாக சமையல் எனக்கு பழக்கம் இல்லை. எம்மா என்ன சமைத்தாள்? மோசமில்லை. அதென்ன ஒரு பெரி? இது ருசிக்கவே இல்லை. ஜேன், எல்லா நம்பிக்கையும் உந்தன் மேல்தான். அது ரொம்ப ருசியாக இருந்தது. மற்றொரு வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நான் உண்மையான சமையல்காரன். ஹூரே! மவுஸ் ராபா